இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் ஆசிரின் நாளாக அமைய உங்களுக்காக ஜெபித்து நிற்கும் நான் உங்கள் அன்பின் அருட்தந்தை ரமேஷ் கிறிஸ்டி. இன்று முதல் நான் உன்னை ஆசீர்வதித்திடுவேன். நன்மைகளால் உன் வாழ்வை நானே நிறைத்திடுவேன். ஆண்டவரது இல்லத்தில் நடப்பட்டிருக்கும் பொழுது வாழ்நாள் எல்லாம் செழிப்புற்று இருப்பீர்கள். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. பலியிலே கலந்து கொள்ள தடையாக இருக்கும் மீறுதல்கள் பலவீனங்களுக்காக மனம் வருந்துவோம், மன்னிப்பு வேண்டி மன்றாடுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். உன்னதங்களிலே இறைவனுக்கு மாட்சிமை உண்டாகுக. உலகினிலே நல் மனத்தவர்க்கு அமைதியும் உண்டாகுக. புகழ்கின்றோம் உம்மையே வாழ்த்துகின்றோம். உமக்கு ஆராதனை நவில்கின்றோம். உமது மேலான் மாட்சிமைக்காக உமக்கு நன்றி நவில்கின்றோம். ஆண்டவராமும் இறைவனே இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டிலங்கும் தேவ தந்தை இறைவனே, ஏக மகனாக ஜனித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராமம் இறைவனே, இறைவனின் திரு செம்மறியே. உலகின் பாவம் போக்குபவரே, நீரம் மீது இறங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, எம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வாலத்தில் வீற்றிருப்பவரே, நீரம் மீது இறங்குவீர். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீர் ஒருவரே தூயவர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். நீர் ஒருவரே ஆண்டவர். நீர் ஒருவரே உன்னதர். பரிசுத்த ஆவியுடன் தந்தை இறைவனின் மாட்சியில் உள்ளவர் நீரே. மன்றாடுவோமாக. அப்பா தகப்பனே, இன்றைய நாளிலே
எங்களுக்காக தன்னையே தியாகம் செய்த எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருவுடல் திரு இரத்த பெருவிழாவிலே எங்களையே உமக்கு அர்ப்பணிக்கின்றோம். நாங்கள் உம்முடைய பாதையிலே வழிநடக்கவும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் தியாகத்திற்கு எங்களை அர்ப்பணிக்கும் விதமாக அவர் காண்பித்து கொடுத்த பாதையில் வாழ்ந்திட நீர்தாமே எங்களுக்கு உதவி செய்தருள வேண்டும் என்று உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இணைச்சட்ட நூலிலிருந்து வாசகம். மோசே மக்களை நோக்கி கூறியது: உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் பாலை நிலத்தில் உங்களை கூட்டிச் சென்ற எல்லா வழிகளையும் நினைவில் கொள்ளுங்கள். அதன் மூலமே அவர் உங்களை எளியவர் ஆக்கினார். அவர் தம் கட்டளைகளை நீங்கள் கடைப்பிடிப்பீர்களோ மாட்டீர்களோ என உங்கள் உள்ள சிந்தனையை அறிந்து கொள்ளவும் சோதித்தார். அவர் உங்களை எளியவராக்கினார், உங்களுக்கு பசியை தந்தார். ஆனால் மனிதர் அப்பத்தினால் மட்டுமன்று, மாறாக கடவுளின் வாய்ச்சொல் ஒவ்வொன்றாலும் உயிர் வாழ்கின்றார் என்று நீங்கள் தெரிந்து கொள்ளுமாறு நீங்களும் உங்கள் மூதாதையரும் அறிந்திரா மன்னாவினால் உங்களை உண்பித்தார். அடிமைத்தனத்தின் வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உங்களை கூட்டி வந்த உங்கள் கடவுளாகிய ஆண்டவரை மறந்துவிட வேண்டாம். அவரே கொள்ளிவாய் பாம்புகளும் தேள்களும் நிறைந்த நீரற்று வறண்ட நிலமான பரந்த கொடிய பாலை நிலத்தில் உங்களை வழிநடத்தியவர். இறுகிய பாறையிலிருந்து உங்களுக்காக நீரை புறப்பட செய்தவர். உங்கள் மூதாதையருக்கு தெரிந்திராத மன்னாவால் பாலை நிலத்தில் உங்களை உண்பித்தவர். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. சீயோனே உன் கடவுளை புகழ்வாயாக. அவர் உன் வாயில்களின் தாள்களை வலுப்படுத்துகின்றார். உன்னிடமுள்ள உன் பிள்ளைக்கு ஆசி வழங்குகின்றார். எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. அவருன் எல்லைப்புறங்களில் அமைதி நிலவ செய்கின்றார். உயர்தர கோதுமை வழங்கி உன்னை நிறைவடைய செய்கின்றார். அவர் தமது கட்டளையை உலகினுள் அனுப்புகின்றார். அவரது வாக்கு மிகவும் விரைவாய் செல்கின்றது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. யாக்கோபுக்கு தமது வாக்கையும் இஸ்ராயலுக்கு தம் நியமங்களையும் நீதி நெறிகளையும் அறிவிக்கின்றார். அவர் வேறெந்த இனத்துக்கும் இப்படி செய்யவில்லை. அவருடைய நீதி நெறிகள் அவர்களுக்கு தெரியாது. எருசலேமே ஆண்டவரை போற்றுவாயாக. திருத்தூதர் பவுல்
கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். சகோதர சகோதரிகளே, கடவுளை போற்றி திருவிருந்து கிண்ணத்திலிருந்து பருகுகிறோமே, அது கிறிஸ்துவின் இரத்தத்தில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பத்தை பிட்டு உண்கிறோமே, அது கிறிஸ்துவின் உடலில் பங்கு கொள்ளுதல் அல்லவா? அப்பம் ஒன்றே, ஆதலால் நாம் பலராயினும் ஒரே உடலாய் இருக்கிறோம். ஏனெனில் நாம் அனைவரும் அந்த ஒரே அப்பத்தில் தான் பங்கு கொள்கிறோம். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. Hallelujah, 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 hallelujah. உம் வார்த்தைகளால் பலம் கொடுக்கும் என் ஆண்டவரே. Hallelujah, 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 hallelujah. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியில் இருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு யூதர்கள் கூட்டத்தை நோக்கி கூறியது: விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த வாழ்வு தரும் உணவு நானே. இந்த உணவை எவராவது உண்டால் அவர் என்றுமே வாழ்வார். எனது சதையை உணவாக கொடுக்கிறேன், அதை உலகு வாழ்வதற்காகவே கொடுக்கிறேன். நாம் உண்பதற்கு இவர் தமது சதையை எப்படி கொடுக்க இயலும் என்ற வாக்குவாதம் அவர்களிடையே எழுந்தது. இயேசு அவர்களிடம், உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன், மானிட மகனுடைய சதையை உண்டு அவருடைய இரத்தத்தை குடித்தால் ஒழிய நீங்கள் வாழ்வடைய மாட்டீர்கள். எனது சதையை உண்டு என் இரத்தத்தை குடிப்பவர் நிலை வாழ்வை கொண்டுள்ளார். நானும் அவரை இறுதி நாளில் உயிர்த்தெழ செய்வேன். எனது சதை உண்மையான உணவு, எனது இரத்தம் உண்மையான பானம். எனது சதையை உண்டு எனது இரத்தத்தை குடிப்போர் என்னோடு இணைந்திருப்பர், நானும் அவர்களோடு இணைந்திருப்பேன். வாழும் தந்தை என்னை அனுப்பினார், நானும் அவரால் வாழ்கிறேன். அதுபோல் என்னை உண்போரும் என்னால் வாழ்வர். விண்ணகத்தில் இருந்து இறங்கி வந்த உணவு இதுவே. இது நம் முன்னோர் உண்ட உணவு போன்றது அல்ல. அதை உண்டவர்கள் இறந்து போனார்கள். இவ்வுணவை உண்போர் என்றும் வாழ்வர். இது கிறிஸ்து வழங்கும் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். அன்பின் உள்ளங்களே, இன்னைக்கு நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திரு உடல் திரு இரத்த பெருவிழாவை கொண்டாடுகின்றோம். இந்த வேளையிலே உங்க எல்லாருக்கும் ஒரு கதை சொல்லிக்க ஆசைப்படுகிறேன். இது ரொம்ப பழைய கதை. இந்த கதையை நான் சின்ன வயசுலேயே கேள்விப்பட்டு இருக்கிறேன். ஒரு வாலிப பையன் ஒரு வாலிப பெண் மீது ரொம்பவும் பிரியப்பட்டான். இப்படி அவன் அவள் மீது ரொம்பவும் பிரியப்பட்டு
அவளை திருமணம் செய்து கொள்ள ஆசைப்பட்டான். ஆனால் அந்த வாலிப பெண்ணுக்கோ இவனின் தாயாரை பிடிக்கவில்லை. அப்போ என்ன பண்ணுகிறாள்? ஒரு சூழ்ச்சி பண்ணுகிறாள். தன்னுடைய அன்பை பயன்படுத்தி கொண்டு அவன் கிட்ட சொல்லுகிறாள், தனக்கு உடலில், அதுவும் குறிப்பாக இதயத்தில் ஒரு கோளாறு இருக்கிறது. அந்த கோளாறை சரிப்படுத்தி விட்டால் தான் அவனை திருமணம் செய்து கொள்ள முடியும் அப்படின்னு. அதற்கு அந்த வாலிபன் கேட்டான், என்ன நான் பண்ண முடியும்? அப்போ அந்த பெண் சொன்னாலாம், எனக்கு ஒரு மாற்று இருதயம் தேவைப்படுகிறது. அந்த மாற்று இருதயத்தை நான் பெற்றுக்கொண்டு விட்டால் என்னால் எந்த விதமான இருதய கோளாறுகளும் இன்றி உன்னோடு வாழ்ந்து கொள்ள முடியும். அப்போ அதை கேட்டுக்கொண்டவன், சரி, எங்கே நாம், யாரிடம் நாம் இந்த இருதயத்தை பெற்றுக்கொள்ளலாம் அப்படி என்று யோசித்துக் கொண்டிருந்த வேளையில் சூழ்ச்சியோடு இருந்த அந்த வாலிப பெண் அவன் கிட்ட ஒரு ஐடியா கொடுத்தாளாம். உங்க அம்மா தான் வாழ்ந்துட்டாங்க இல்லையா, அவங்களுக்கு ரொம்ப வயசாகி போயிடுச்சு இல்லையா, உங்க அம்மாவினுடைய இதயம் அத நீங்க எனக்கு பெற்று கொடுத்தா நான் உங்க கூட சந்தோஷமா வாழ்ந்துப்பேன் இல்லையா, இத நீங்க உங்க அம்மா கிட்ட கேட்டா உங்க அம்மா கூட அது பிரியமா எனக்கு கொடுப்பாங்க இல்லையா. இந்த வாலிபனும் யோசிச்சு பார்க்கிறான், அம்மா இல்ல, அம்மா ரொம்ப நாட்கள் வாழ்ந்துட்டாங்க, நான் வாழ வேண்டியவன், நான் இந்த பெண்ணோடு, நான் ஆசைப்பட்ட பெண்ணோடு வாழ வேண்டும் இல்லையா, அப்போ என்ன பண்ணிக்கலாம்? சரி, அந்த பெண் கொடுத்த யோசனையின்படி தன்னுடைய தாயாரிடம் போய் தன்னுடைய தேவையை தன் தாயாரிடம் சொல்லுகிறான். அதை கேட்டதும் அந்த தாயார் சிரித்து கொண்டு, மகனே, உண்மையில் என்னுடைய இருதயம் உனக்கு பயன்படுமாக இருந்தால் என் இருதயத்தை நீ எடுத்து உன்னுடைய அந்த வாலிப பெண் இருக்கிறாள் இல்லையா, அவள் மீது நீ ரொம்ப ஆசையாக இருக்கிறாய் அல்லவா, அவளுக்கு கொடுத்து அவளையே நீ திருமணம் பண்ணி வாழ்ந்துக்கோ அப்படின்னு. இப்ப என்ன பண்ணுகிறான்? தன்னுடைய தாயாரினுடைய உடலை கிழித்து அவரினுடைய இருதயத்தை வெளியே எடுத்து துடித்து கொண்டிருக்கக்கூடிய அந்த இருதயத்தோடு தன்னுடைய பிரியமானவளை நோக்கி ஓடிக்கொண்டு போகிறான். அவசரத்தில் ஓடிக்கொண்டு போகின்ற வேளை அங்கே இருந்த ஒரு கல்லிலே கால் இடறிக்கொண்டு கீழே விழுகிறான். அப்படி விழுந்தவன், அவன் தலை ஒரு பாறையில் அடிபடுகின்றது. ஐயோ அம்மா அப்படின்னு சொல்லி அவன் கத்திய வேளையில் அந்த இருதயம் அவன் கிட்ட பேசியதாம், மகனே, வலிக்கிறதா அப்படின்னு. அதை கேட்டதும் தன்னுடைய தாயாரினது அன்பை நினைத்து, தன்னுடைய தாயாரையே நான் கொன்று விட்டேனே அப்படின்னு மனது உடைந்தவனாக அழுதான் அப்படின்னு சொல்லி, பழைய நாட்களில் நான் சின்ன பையனாக இருந்த பொழுது ஒரு கதை கேள்விப்பட்டு இருக்கிறேன். அன்பின் உள்ளங்களே, இந்த கதை வேண்டுமாக இருந்தால் ஒரு கட்டுக்கதையாக இருக்கலாம். ஆனால் இதிலே ஒரு உண்மைத்தன்மை இருக்கிறது. என்ன உண்மை தெரியுமா? ஒரு தாயினுடைய அன்பு மேலான அன்பு. ஆனா வேதம் என்ன தெரியுமா சொல்லுகிறது? தாயினது அன்பிலும் பார்க்க மேலான அன்பை நான் உனக்கு தருகிறேன் என் அன்பு பிள்ளையே அப்படின்னு தெய்வம் சொல்லுகின்றார். அதனால் தான் யோவான் 3:16 ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நம் அத்தனை பேரையும் பார்த்து சொல்லுகின்றார், தெய்வம், விண்ணகத்தில் இருக்கக்கூடிய தெய்வம் நம் அத்தனை பேரின் மீதும் ரொம்பவும் நேசம் கொண்டபடியினால் தன்னுடைய ஒரே குமாரனை நமக்காக இந்த உலகத்திற்குள் அனுப்பி அவரது உடலை கிழித்து அவரது இரத்தத்தில் இருந்து வழிந்து வரக்கூடிய இரத்தத்தின் மூலமாக அவர் நம்மை உயிர் பெற்று எழும்படியாக நமக்காகவே அவரை தியாகம் பண்ணினார். உண்மைதான் இல்லையா? இன்னைக்கு இயேசு கிறிஸ்து ஆண்டவர் நற்செய்தி மூலமாக நம்ம கிட்ட பேசுறப்போ ஒரு காரியம் பேசுறாரு. நன்றாக கவனித்து பார்த்தீர்களா?
இயேசு ஆண்டவர் இந்த பூமியிலே வாழ்ந்த பொழுது அவருடைய கடைசி நாட்களில் அவர் சிலுவையிலே தொங்குவதற்கு முன்னதாக கற்றூணில் கட்டப்பட்டு அடிக்கப்பட்டார் அப்படின்னு வேதம் சொல்லுகிறது. ஒரு மனுஷனை கற்றூணில் கட்டி அடிக்கின்ற பொழுது அந்த மனிதனுடைய உடலில் சாட்டை பட்டு அவனது சதையை எல்லாம் கிழித்து வருகின்ற பொழுது இயேசுவினது சதையை அந்த சாட்டை கிழித்து எடுத்து எறிந்த பொழுது அவரது உடலில் இருந்த சதைகள் எல்லாம் நிலத்தில் விழுந்தன அல்லவா? இயேசுவின் சதை 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியிலே வீழ்ந்தது. அதே போன்று இயேசுவின் இரத்தம் கல்வாரி மலை மீது மாத்திரம் அல்ல, அவர் சிலுவையின் பாதையில நடந்து கெட்டு போற வேளையிலும் கூட அவர் மேனியில் இருந்து சிந்திய இரத்தம் பூராகவும் இந்த பூமியில் அல்லவா படிந்து போனது. இப்போ இயேசுவின் இரத்தமாக இருக்கட்டும், அவருடைய சதை உடலாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், எங்கே கற்றூணில் கட்டி அடிக்கப்பட்ட பொழுது அவரது மேனியிலிருந்து கிழிந்து போன அந்த உடல் சதை பாகங்கள் எல்லாம் எங்கே மீண்டுமாக அவரது உடலில் ஒட்டி கொண்டனவா? கிடையாது. அவை இந்த பூமிக்குள்ளே தான் கிடக்கின்றது. 2000 வருஷ காலமாக மண்ணோடு மண்ணாக அது கலந்து கிடக்கிறது. அவரது இரத்தம் எப்பேற்பட்ட மாபெரும் வெள்ளப்பெருக்கு, ஏன் சுனாமியே வந்தாலும் கூட அதை அழித்து விட முடியாதபடிக்கு இந்த பூமிக்குள்ளே தான் அவரது இரத்தமும் கிடக்கின்றது. அப்போ இந்த பூமியிலே வளரக்கூடிய ஒவ்வொரு செடிகளையும் கொடிகளையும் என் மரத்தின் கனிகளையும் நாம் உண்ணுகிற பொழுது நாம் எதை உண்கிறோம்? இயேசுவின் உடலையும் இரத்தத்தையும் தான் உண்கிறோம், பருகுகின்றோம். அவர் சொன்ன அந்த வார்த்தைகள், என்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நீங்கள் உண்டு பருகுவீர்களாக இருந்தால் உங்களுக்கு அழிவே கிடையாது. இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, இன்னைக்கு கத்தோலிக்கர்களாக கிறிஸ்தவர்களாக இருக்கக்கூடிய நமக்கு அவருடைய திரு உடலையும் திரு இரத்தத்தையும் திருப்பலி வேளையில் பெற்றுக்கொள்ளக்கூடியதற்கான எல்லா விதமான வாய்ப்புகளும் இருக்கிறது அன்பின் உள்ளங்களே. ஆனால் வத்திக்கான் சங்கம் 2வது தடவை கூடிய பொழுது கத்தோலிக்கர்கள் மாத்திரம் அல்ல, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா ஜனங்களுக்கு விடுதலை உண்டு, மீட்பு உண்டு அப்படின்னு சொல்லி தொடங்கினார்களே. அப்படி அவர்கள் சொல்லிய வார்த்தைக்கு அர்த்தம் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் எல்லாரும் மீட்படைவார்கள் என்று நாம் நம்புவோமாக இருந்தால் அதற்கான ஒரு சிறந்த உதாரணம் இயேசுவின் உடலும் இரத்தமும் இந்த பூமிக்குள் தான் கிடக்கிறது. இந்த பூமியில் இருந்து வரக்கூடிய ஒவ்வொரு செடியும் கொடியும் மரமும் அவை தரக்கூடிய அத்தனை விளைச்சல்களும் எல்லாரது உடலுக்குள்ளுமாக இயேசுவின் உடலாகவும் இரத்தமாகவும் தான் போகின்றது. இன்னும் சொல்ல போனால் நாம் கத்தோலிக்கர்களாக இருக்கின்றபடியினால் நமக்கு அவரது திருவுடலையும் திரு இரத்தத்தையும் திருப்பலியில் பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் நம்முடைய மதத்தை சாராதவர்கள் இருக்கிறார்களே, அவர்களுக்கும் ஆண்டவரது ஆசீர் இருக்கிறது அப்படின்னு சொன்னால் அதற்கான வழியே இதோ நான் சொல்லிக் கொடுத்த வழிதான். ஆகவேதான் வத்திக்கான் சங்கம் 2வது தடவையாக கூடிய பொழுது சொல்லிக்கிட்ட காரியம் என்ன தெரியுமா? திருச்சபையின் கதவுகளையும் ஜன்னல்களையும் திறந்து கொள்ளுங்கள். Let the fresh air enter into the church. நம்முடைய திரு அவைக்குள்ளே ரொம்பவும் புதிதானதும் ஆசிரமானதுமான அற்புதமான காற்று வந்து நம்மை தழுவி கொள்ளட்டும். ஆகவேதான் நீங்க பார்க்குறீங்க இல்லையா, நாம பிரசங்கிக்கிற பொழுது பைபிளை மாத்திரம் அல்ல, மற்ற சமயத்தவர்களினுடைய வேத நூல்களையும் கூட நாம பயன்படுத்தி கோட் பண்ணி அதில் இருக்கக்கூடிய கதைகளை கூட நாம பயன்படுத்தி பிரசங்கிக்கிறோம். ஆகவே அன்பின் உள்ளங்களே, அந்த தாயாரினது உள்ளத்தை போன்று அவருடைய அந்த இருதயத்தை போன்று ஆண்டவராகிய கடவுளின் இருதயமும் அன்பின் இருதயமாகும். அது யாரையும் வெறுக்கின்ற இருதயம் கிடையாது, எல்லாரையும்
தன்னுடைய குமாரர்களாக குமாரத்திகளாக ஏற்றுக்கொள்ளுகின்ற இருதயமாகும். அப்பேற்பட்ட இருதயத்திற்குள்ளே அவர் இந்த உலகத்தை வைத்திருக்கிறார். அவர் இந்த உலகத்தை வைத்திருக்கிறார் அப்படின்னு சொன்னா நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள். நீங்களும் நானும் அவருடைய பிள்ளைகள் அப்படின்னு சொன்னா நாம் அத்தனை பேரும் அன்போடும் உறவோடும் வாழ வேண்டியவர்கள். ஒருவரோடு ஒருவர் சண்டை போட்டு அல்ல, ஒருவரோடு ஒருவர் அன்பை பகிர்ந்து கொண்டு வாழ வேண்டியவர்கள். அன்பை பகிர்ந்து வாழ்வோம். இந்த திருவுடல் திருரத்த பெருவிழா மாத்திரமல்ல, இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களும் நம்முடைய வாழ்விலே சிறப்பானதாகவும் செழிப்பானதாகவும் சமாதானம் உள்ளதாகவும் அமைந்து கொள்ள வாழ்த்துகிறேன். May God bless you and always be happy and healthy by the grace of our Lord Jesus Christ. Amen. நம்முடைய நம்பிக்கையை அறிக்கை செய்வோம். விண்ணகத்தையும் மண்ணகத்தையும் படைத்த எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளை நம்புகின்றேன். அவருடைய ஒரே மகனாகிய நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை நம்புகின்றேன். இவர் தூயாவியால் கருவுற்று தூய கன்னிமரியாவிடம் இருந்து பிறந்து போந்திய பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையப்பட்டு இறந்து அடக்கம் செய்யப்பட்டார். பாதாளத்தில் இறங்கி 3ஆம் நாள் இறந்தோரிடம் இருந்து உயிர் தெழுந்து விண்ணகம் எழுந்தருளி எல்லாம் வல்ல தந்தையாகிய கடவுளின் வலப்பக்கத்தில் வீற்றிருக்கின்றார். அவ்விடத்திலிருந்து வாழ்வோர்க்கும் இறந்தோர்க்கும் தீர்ப்பு வழங்க மீண்டும் வருவார். தூய ஆவியாரை நம்புகின்றேன். தூய கத்தோலிக்க திரு அவையை, புனிதர்களுடைய சமூக உறவை, பாவ மன்னிப்பை, உடலின் உயிர்ப்பை, நிலை வாழ்வை நம்புகின்றேன். ஆமென். என் பெயரையும் கரத்தில் அழியாமல் எழுதி வைத்து அன்றாடம் என்னை காக்கும் அன்பான தெய்வம் நீரே. சோர்வோடு வீழ்கையிலே தோள் மீது சுமந்து என்னை காயங்கள் ஆற்றிவிடும் அன்பனே என் நாயனே. பிரிந்திடும் பொழுதெல்லாம் ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த அப்பத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் மனிதொழைப்பின் பயனுமாகிய இந்த அப்பத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலகின் நிறைவா உம்மை போற்றுகின்றோம். ஏனெனில் உமது அருட்பெருக்கிலிருந்து இந்த ரசத்தை பெற்றுக் கொண்டோம். நிலத்தின் விளைவும் திராட்சை கொடியின் பயனுமாக இந்த ரசத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். வாழ்வழிக்கும் பானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்தப் பெறுவாராக. Wash away from my iniquities, cleanse me from all my sins. சகோதர சகோதரிகளே, பிள்ளைகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த பலி நம் தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். நம் ஆண்டவர் தன்னுடைய திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் திரு அவையின் நன்மைக்காகவும் கையிலிருந்து இந்த பலியை ஏற்றுக்கொள்வாராக. மீட்பு கூற்றாகிய தகப்பனை இறைவா, ஒப்பு கொடுக்கின்ற பலி வழியாக எங்கள் வாழ்வின் மீது நிறைய ஆசிரை பொழிந்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரை நோக்கி எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு
நன்றி கூறுவோம். அதுவே தகுதியும் நீதியுமானது. தூயவரான தந்தையே, என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி பலி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம்முடைய வார்த்தையானவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரை மீட்பராக இடைற்றுபவராக எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியால் கன்னிமரியிடம் இருந்து உடலெடுத்து மனிதனானார். சாவை வென்று உயிர்ப்புண்ணென விளங்க செய்தார். ஆகவே வானதூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உம்முடைய மாட்சியை புகழ்ந்து ஒரே குரலாய் சொல்லுவதாவது: தூயவர், 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 வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து காணிக்கைகளை தூய்மைப்படுத்த தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே உணவருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து நன்றி செலுத்தி தம் சீடருக்கு கொடுத்து அவர் சொன்னதாவது: எல்லாரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நித்திய உடன்படிக்கைக்கான என் இரத்தம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லாருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வரும் வரை உமது இறப்பை அறிக்கை செய்கின்றோம், உமது உயிர்ப்பையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பை உயிர்ப்பை நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தை மீட்பளிக்கும் கிண்ணத்தை உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என உங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவி ஒன்று சேர்க்க வேண்டுமென தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உம்முடைய திரு அவை எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் ஆயர் தாமஸ் மற்றும் உம்முடைய குருக்கள், துறவியர்கள், பொதுநிலையினர் அனைவரையும் பரம அன்பின் உறுதி பெற செய்தருளும். உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளை, இறந்தோர் அனைவரை ஒளிர்மிக்க திருமுன் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான மாட்சிமிக்க மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப், இவ்வுலகில் உமக்கு உகந்தவர்களாயிருந்த புனிதராகிய அனைவருடன் நாங்கள் நிலைவாழ்வில் தோழமை கொண்டு உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். உள்ளங்களே, தெய்வீக பிரசன்னம் இங்கே. நம்முடைய தேவைகளை சமர்ப்பித்து நிற்போம். அந்த வகையிலே முதலில் இன்றைய நாளுக்கான தேவை. இந்த வாரத்திற்கான தேவை. இந்த மாதத்திற்கான தேவை. இந்த வருஷத்திற்கான தேவை. உள்ளத்தின் ஆழத்தில் இருக்கக்கூடிய 3 விசேட தேவைகள்.
அத்தோடு உலகிலே நிரந்தர சமாதானம் பிறக்க வேண்டும் என்றும் வேண்டி நிற்போம். நம் தேவைகளை கேட்டுக்கொண்ட தெய்வம் நிச்சயமாக அவற்றை நிறைவேற்றி தருவார் என்கின்ற உள்ளத்து உறுதிப்பாட்டுடன் வாருங்கள் அவர் புகழை வணக்கமாக ஏறெடுப்போம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தை தூய ஆவியின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையில் பயிற்சி பெற்று நாம் நம்பிக்கையோடு சொல்லுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுவதாக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு அளித்தருளும். எங்களுக்கு எதிராக தீமை செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தருளும். எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை வேண்டுகின்றோம். உம்முடைய இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்பொழுதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமக்குரியதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன் என்றும் திருத்தூதர்களுக்கு சொன்னீரே. எங்கள் மீறுதல்கள் பலவீனங்களை பார்க்காமல் உம்முடைய திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் என்றும் இருப்பதாக, ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவர் ஒருவருக்கு கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, இவரே நம் ஒவ்வொருவரையும் மகிழ்வோடு வாழ அழைத்து நிற்கும் தெய்வம். அழைக்க பெற்ற நாங்கள் பேறு பெற்றோர். ஆண்டவரே, தேவரீர் என் உள்ளத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். May the mingling of this body and blood of Christ bring me everlasting life. Amen. இயேசுவே, உம்மை என் இருதயத்தில் பெற்றதற்காக நன்றி. என்னுள் வாசமாய் இருந்து என்னை வழிநடத்தும். என் சிந்தனை, வார்த்தை, செயல் அனைத்தும் உமக்கு பிரியமானவையாக இருக்க அருள் தாரும். என்னை உம்மை விட்டு பிரியாதபடி காத்தருளும். ஆமென். மன்றாடுவோமாக. அப்பா தகப்பனே, ஒரு புதிய நாளிலே எங்கள் ஒவ்வொருவரையும் வாழுவதற்கு அன்று ஆசீராக தட்டி எழுப்பியவரே, உமக்கு கோடான கோடி நன்றிகளை ஏறெடுக்கின்றோம். இன்றைய நாளிலே திருவுடல் திரு இரத்த பெருவிழாவிலே நாங்கள் வேண்டிக் கொண்ட
எங்களது தேவைகள் அத்தனையையும் நீர்தாமே நிறைவேற்றி தந்தருள வேண்டுமென்றும், இன்று மாத்திரமல்ல எங்களது வாழ்நாள் பூராகவும் எங்கள் ஒவ்வொருவரையும் வழிநடத்தி காத்தருள வேண்டுமென்று எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக, ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவி உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சென்று வாழுங்கள், திருபலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அன்பின் உள்ளங்களே, ஆண்டவர் நம் அத்தனை பேரையும் அழைக்கின்றார். அவர் காட்டிய வழியிலே அவரை பின்பற்றி வாழும்படியாக. அவர் காட்டிய வழி என்பது தெய்வத்தை நேசிப்பதும், நம்மை சூழ்ந்து நிற்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளை நேசித்து வாழ்வதும். தெய்வத்தை நேசிப்போம், நம்மை சூழ்ந்து நிற்கக்கூடிய நம்முடைய சகோதர சகோதரிகளையும் நேசித்துக் கொள்வோம். May God bless you and have a very great day. கழுகின் சிறகினிலே தாங்கிச் செல்லும் கர்த்தாதி கர்த்தர் நீரே, ஸ்துதி உமக்கு. நிழலின் மறைவினிலே தூக்கிச் செல்லும் தேவாதி தேவன் நீரே, ஸ்துதி உமக்கே. யெகோவா ஹோசேயே, என்னை காக்கும் கர்த்தர் நீரே, என் சொந்தம் எந்தன் செல்வம் நீர்தானே. யெகோவா ஹோசேயே, என்னை காக்கும் கர்த்தர் நீரே, என் சொந்தம் எந்தன் செல்வம் நீர்தானே.
ஏசாயா 40:31 ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைத்திருப்பவர்கள் புதிய ஆற்றல் பெறுவார்கள். கழுகை போன்று ரெக்கை விரித்து உயரச் செல்லுவார்கள். கழுகின் சிறகினிலே தாங்கிச் செல்லும். அவர்கள் ஓடுவார்கள், ஆனால் களைப்படைய மாட்டார்கள். நடந்து செல்வார்கள், சோர்வையே காண மாட்டார்கள். நிழலின் மறைவினிலே தூக்கிச் செல்லும். ஏனென்றால் நம்மை படைத்த கடவுள் களைப்படையாதவர், சோர்வையே காணாதவர். எங்கள் அன்பு தந்தை இறைவா, எங்கள் ஒவ்வொருவரையும் உம்முடைய கரத்திற்குள்ளே வைத்து காத்தருள்வீராக. ஆபத்துக்கள், விபத்துக்கள், தீமைகள், துன்பங்கள், அவமானங்கள், அவதூறுகள், துப்பாக்கிச் சூடுகள், குண்டுவெடிப்புகள், உடல் உள நோய் நொடிகள், வைரஸ் வியாதிகள், ஏனைய அனர்த்தங்கள் அத்தனையிலிருந்தும் நீர்தாமே பாதுகாத்து எங்களை காத்தருள வேண்டுமென்று உம்மை வேண்டுகின்றோம். ஆமென்.